நம்ம எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு இல்லையா? நமக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி ஒரு தூய்மை வேணும், ஒரு முழுமையான அமைதி வேணும்னு. இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு நம்ம சித்தர்களோட பழங்கால ஞானம் என்ன சொல்லுது? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உடம்புல இருக்கிற அழுக்க எப்படி நீக்கிறது? இது கேட்க ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழுக்குனா உடம்புல இருக்கிறது மட்டும்தானா? இல்லையே. நம்ம மனசுலயும் சேருது, நம்ம ஆன்மாவிலயும் படியுது. அப்போ நாம உண்மையில தேடுற அந்த தூய்மைனா என்ன? அதை அடையறதுக்கு என்னதான் வழி? நம்ம கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஆழமான பதில் எங்க இருக்கு தெரியுமா? சித்தர் பரம்பரைக்கே தலைவரா மதிக்கப்படுற மாமுனிவர் அகத்தியரோட வாக்குல இருக்கு. சரி வாங்க, அந்த ஞானக்கடல்ல கொஞ்சம் மூழ்கி பார்க்கலாம். முதல்ல அகத்தியர்னா யாரு? அவர் ஒரு பெரிய மாமுனிவர், சரி. ஆனா அது மட்டும் இல்ல, அவரு சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அதனால அவரோட வார்த்தைகள் சாதாரணமானதில்ல. அது பல 100 வருஷமா நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஞான புதையல். அதனாலதான் இன்னைக்கும் அவரோட போதனைகளுக்கு அவ்வளோ மதிப்பு. சரி, இன்னைக்கு நாம அகத்தியர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட போதனையை தான் பார்க்க போறோம். எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு. அதாவது உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் மட்டுமில்ல, மனசுல இருக்கிற அசுத்தங்களும் சேர்த்துதான். ஓகே, இப்ப நாம இந்த போதனையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்மள தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக அகத்திய மாமுனிவர் கொடுத்த அந்த புனிதமான மந்திரம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த மந்திரத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அது அவ்வளோ தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அகத்தியரே சொல்றாரு, இத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தா உடம்பில் உள்ள அழுக்குகள் நீங்கும்னு. இது ஒரு உறுதியான பலன் பாருங்க. சரி, இதோ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம். நான் ரொம்ப மெதுவா தெளிவா சொல்றேன். அதோட ஒலி அதிர்வுகளையும் நீங்களும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஓம் மம் அம் சிம் வம் யம நம யசி வசி நம யசி யசி கண் கங் நம பம் நம் யம் வம் சிம். வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அகத்தியர் நிறுத்தல. அதை எப்படி நம்மளோட பயிற்சிக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும்னு கூட வழிகாட்டியிருக்காரு. அதுதான் இதுல இன்னொரு ஸ்பெஷல். அப்பா, இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்? இங்கதான் விஷயமே இருக்கு. முதல்ல இதை தொடர்ந்து சொல்லணும். அது சரி, ஆனா இதுல ஒரு சூப்பரான சுந்தரம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? ஆமா, நீங்க உங்க விருப்பப்படி இதை மாத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரை கூட இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, சுவழிய ஓதுன சீடரே சொல்றாரு, உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட பேரை உங்க விருப்பம் போல சேர்த்துக்கலான்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு கடுமையான விதிமுறை இல்ல. இது உங்களுக்கும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷனை ஏற்படுத்துற ஒரு கருவி. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். இந்த பயிற்சி கடுமையான விதிகள்ல அடங்கிடல. அதுக்கு பதிலா நாம நம்மளோட ஆன்மீக பயணத்துல இதை எப்படி வேண்டாலும் இணைச்சிக்கலான்னு ஒரு அழைப்பு விடுக்குது. இதுதான் இதோட தனித்துவமான சக்தியே. சரி, இப்ப நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு ஒரு சின்ன சிந்தனையோட இதை முடிக்கலாம். அப்போ இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அகத்தியர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி பார்த்தோம். இது நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தங்களை நீக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, இது வெறும் மந்திரம் கிடையாது. நம்மளோட சொந்த பயணத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கக்கூடிய ஒரு அருமையான கருவின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க. அகத்தியர் அழுக்குகள்னு சொன்னது எதை? நம்ம உடம்புல இருக்கிறத மட்டும்தானா, இல்ல நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களையும் சேர்த்துதானா? இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு தூய்மைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தோணுது?